10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Rolls theoremக்கு அப்புறம் பாருங்க Lagrange's mean value theorem. நம்ம ரோல்ஸ் தியரத்தில் எப்படி அந்த மிடில் வேல்யூ வந்துச்சு இல்லையா, அந்த பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல், அதே மாதிரி அந்த மிடில் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா அந்த லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம். இப்போ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ரோல்ஸ் தியரத்தில் பார்த்தோம் இல்லையா, ரோல்ஸ் தியரத்தில் பார்த்த மாதிரியே தான் f of x வந்து இங்கே என்னவாக இருக்கணும் ஃபஸ்ட் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கணும். பாருங்கள், லெட் f of x be continuous in a closed interval a, b. ஃபஸ்ட் கண்டிஷன் அதே சேம் தான். நமக்கு எப்படி ரோல்ஸ் தியரத்தில் வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம், f of x வந்து க்ளோஸ்டு இன்டர்வலில் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், கண்டினியூஸாக இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா, அதே சேம் கண்டிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், லெட் f of x be continuous in a closed interval a, b. அண்டு அங்கே என்ன செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம், டிஃபரன்ஷியபிள் பார்த்தோம் இல்லையா ஓப்பன் இன்டர்வல், அதே சேம் தான் பாருங்கள். அண்டு differentiable in the open interval a, b. பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேம், let f of x be continuous in a closed interval a, b and differentiable in the open interval a, b. நம்ம ரோல்ஸ் தியரத்தில் வந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டூ கண்டிஷன்ஸ் மட்டும் இங்கே வரும். பட் தேர்ட் கண்டிஷனை நம்ம என்ன பார்த்தோங்க, f of a ஈக்குவல் டு f of bன்னு பார்த்தோமா. பட் இங்கே லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரத்தில் அது ஈக்குவலாக இருக்கணுங்கிறது நெசசரி இல்லை. பாருங்கள், வேர் f of a f of b are not necessarily equal. So first condition என்ன பாருங்க, f of x be continuous in closed interval a, b and differentiable in open interval a, b. நம்ம ஆல்ரெடி ரோல்ஸ் தியரத்திலே பார்த்தோம். கண்டினியூஸ் அப்படிங்கிறது அந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டில் வர வேல்யூஸில், அதாவது க்ளோஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது நம்ம எண்ட் பாயிண்ட்ஸு இன்க்ளூட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸு அதுக்கு பிட்வீனில் வர பாயிண்ட்ஸில் எல்லாமே அந்த f of x நமக்கு எப்படி இருக்கணும், எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த எக்ஸிஸ்ட் ஆகிறத நம்ம என்னென்னு பார்த்தோம், கண்டினியூஸ்ன்னு பார்த்தோம். அதே போல் டிஃபரன்ஷியபிள் இந்த ஓப்பன் இன்டர்வல் அப்படிங்கிறது என்ன, அந்த எண்ட் பாயிண்ட்ஸை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதான் நம்ம அங்கே என்னென்னு பார்த்தோம், டிஃபரன்ஷியபிள். அப்போ டிஃபரன்ஷியபிள் இந்த ஓப்பன் இன்டர்வல் அங்கே பார்த்த ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன்ஸும் இங்கேயும் வரணும். ஆனால் தேர்ட் கண்டிஷன் வந்து நாட் நெசசர்லி ஈக்குவல், ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமையும் இருக்கலாம். ஓகேவா, வேர் f of a, f of b are not necessarily equal. ஸோ அப்போ அந்த டூ கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் எப்படி அங்கே சிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். f dash of c ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம் இல்லையா ரோல்ஸு, அதே போல் இங்கே எப்படி சிங்கிற பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்கள். தென் there exists at least one point c belongs to open interval a, b such that f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. நம்ம ரோல்ஸ் தியரத்தில் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தோம், சிங்கிற பாயிண்ட்டு f dash of c equal to 0ன்னு பார்த்தோம், f dash of c equal to 0ன்னு பார்த்தோம். பட் இங்கே என்ன பாருங்கள், f dash of c வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், f of b minus f of a divided by b minus a. பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், f of x வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் கண்டினியூஸாக இருக்கணும், ஓப்பனில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். ஸோ அந்த டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே தென் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு open interval a, b such that f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு கிராஃபில் பாருங்கள், கிளியராக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிராஃப் வந்து y ஈக்குவல் டு f of x அப்படிங்கிற ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். இந்த y ஈக்குவல் டு f of x அப்படிங்கிற கர்வ் நமக்கு எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு இந்த x ஈக்குவல் டு அதாவது இன்டர்வல் பார்த்தோம் இல்லையா a, b, a, b க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bயில் இந்த கர்வ் எப்படி இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரா பண்ணியிருப்போம். எங்கேயும் இந்த கர்வ் ஏலேருந்து பி வரைக்கும் என்னவாகாது பாருங்கள், டிஸ்கனெக்ட் ஆகாமல் ட்ரா பண்ணியிருப்போம். பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் பாருங்கள், இது ஃபுல்லாகவே அந்த ஏ ஈக்குவல் டு பியில் எக்ஸஸாக இருக்குது. ஆனால் நம்ம எடுத்துக்கிற இன்டர்வல்னா ஏலேருந்து பி வரைக்கும் இந்த கர்வ் எப்படி இருக்குது பாருங்கள், கண்டினியூஸாக இருக்கும். எங்கேயுமே என்னவாகாது, டிஸ்கனெக்ட் ஆகாது. டிஸ்கனெக்ட் ஆகிறது அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம், அந்த ஏதாவது சம் வேல்யூவில், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கும் பிக்கும் பிட்வீனில் இருக்கிற எந்த பாயிண்ட்ஸ்லையாவது அந்த கர்வோட வேல்யூ இன்ஃபினிட்டிவோ இல்லை ரூட் நெகட்டிவோ வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துல டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்படி வராமல் ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே இந்த கர்வ் எப்படி ட்ரா பண்ணியிருக்க பாருங்க, கண்டினியூஸாக இருக்குது.
அப்படி கண்டினியூஸாக இருக்கும்போது f dash of c equal to f of b minus f of a divided by b minus a அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் c வந்து பிட்வீனில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் x equal to cங்கிற பாயிண்ட் பாருங்கள், ஏக்கும் பிக்கும் பிட்வீனில் x equal to அதாவது cங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்கள், f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. அதான் நம்ம இங்கே தியரத்தில் சொன்னதான் இங்கே கேர்வில் ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாருங்கள், x equal to a f of a வேல்யூ இது வரைக்கும் வருது அந்த y வேல்யூ. அதே போல் x equal to b பாருங்கள் f of b இங்கே வரும். நம்ம இதே ரோல்ஸில் பார்க்கும்போது இந்த f of a f of b எப்படி ட்ரா பண்ணியிருப்போம்னா ஈக்குவல் அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருப்போம், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ட்ரா பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே f of a இங்கே இருக்குது, f of b இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டு டிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி இருக்கணுங்கிறது நெசசரி இல்லை பாருங்கள், f of a ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியாக இருக்கணுங்கிறது நமக்கு இங்கே நெசசரி இல்லை. அப்போ இந்த கேர்வ் வந்து ஏலேருந்து பி வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது, அதே போல் டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்குது. இங்கே எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிங்கிறது நமக்கு எப்படி இருக்கணுங்கிறது நெசசரி இல்லை, ஈக்குவலாக இருக்கணுங்கிறது நெசசரி இல்லை. பாருங்கள் இதில் இது மீன் பண்ணி காமிச்சிட்டு பாருங்கள், இங்கே எஃப் ஆஃப் ஏ இங்கே நிற்கிது, இங்கே எஃப் ஆஃப் பி. அப்போ இது ரெண்டும் நமக்கு எப்படி இல்லை பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ லென்த்தும் எஃப் ஆஃப் பி லென்த்து நமக்கு சேம் ஆகாத மாதிரி எடுத்திருப்போம். ஆனால் இதே ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுத்திருப்போம். ஓகேவா? அப்போ இது கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன பாருங்கள், தென் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் a, b such that f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. நம்ம இங்கே எப்படி f dash of c 0ன்னு எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இதில் f dash of c என்ன எடுத்துக்கணும் பாருங்கள், f of b minus f of a divided by b minus a எடுத்து அந்த பிட்வீனில் வர c வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் டோட்டலாக ரெண்டு கண்டிஷன்ஸ் தான், அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன் ரூல்ஸில் பார்த்து அதே சேம் தான். கண்டினியூஸாக இருக்கணும், க்ளோஸ்டில் ஓப்பனில் டிஃபரன்ஷியபிளாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் இங்கே எக்ஸிஸ்ட்டு. எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் நாட்டுவில் ஈக்குவலாக இருக்கணுங்கிறது நெசசரி இல்லை. தென் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் a, b என்ன வந்துடும் பாருங்கள், f dash of c equal to f of b minus f of a divided by b minus aன்னு போட்டு அந்த மிடில் வர வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இதில் ரிமார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் சப்போஸ் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த f dash of c equal to f of b minus f of a divided by b minus a ல f of a equal to f of b அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் கிவ்ஸ் த ரோல்ஸ் தியரம். ஏன்னா இப்போ எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பி ஈக்குவல் அப்படின்னா இந்த நியூமரேட்டர் நமக்கு என்ன வேர்டு பாருங்கள், ஜீரோ வேர்டு. இப்போ சப்போஸ் இங்கே எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக எஃப் ஆஃப் பின்னு போடுற அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் பின்னு வருமா, அப்போ இந்த நியூமரேட்டர் என்ன வரும் நமக்கு ஜீரோ ஆயிடும். இப்போ ஜீரோ பை பி மைனஸ் என்ன வரும், ஜீரோ. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் என்ன கிடச்சிடும் பாருங்கள், ஜீரோ. இப்போ நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம் ரோல்ஸில், எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோனா அது ரோல்ஸ் தியரம்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோ ஆயிடுச்சுன்னா லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் gives the roles theorem. அப்போ f of a equal to f of b in Lagrange's mean value theorem அப்படின்னா அது வந்து எதை கொடுக்கும் நமக்கு, gives the roles theorem. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா it is also known as rotated roles theorem சொல்லுவேன். ஏன்னா நம்ம Lagrange's தான் அந்த கண்டிஷன், ஏன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக, அதாவது f of aவும் f of பியும், ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இல்லைங்கிறது நம்ம சொல்லலை, நாட் நெசசரிலி ஈக்குவல். f of a and f of b are not necessarily equal. சப்போஸ் அது ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் நமக்கு என்னவாயிரும், ரோல்ஸ் தியரம் ஆயிரும். அதாவது நம்ம என்னென்னு சொல்லலாம், ரொட்டேட்டட் ரோல்ஸ் தியரம். பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்கே கண்டிஷன் வந்து f of a ஈக்குவல் டு f of b அப்படிங்கிறது நமக்கு ரோல்ஸில் கண்டிஷன், ஆனால் லெக்ரான்ஜிஸில் அது நாட் நெசசரிலி ஈக்குவல். சப்போஸ் அது ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் கிவ்ஸ் த ரோல்ஸ் தியரம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரொட்டேட்டட் ரோல்ஸ் தியரம்னு சொல்கிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், கண்டினியூஸாக டிஃபரன்ஷியபிளான்னு மட்டும் செக் பண்ணால் போதும் லெக்ரான்ஜிஸில். ஓகேவா? இதில் தியரம் 7.4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் f of x is continuous in closed interval a, b and differentiable in open interval a, b and if f dash of x greater than 0, f dash of x greater than 0 for all x belongs to open interval a, b. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், f of x வந்து closed intervalல continuous, open interval a, bல differentiable and இந்த f dash of x வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா greater than 0. எந்த வேல்யூஸ் பாருங்கள், அந்த x a, bல இருக்கிற, அதாவது ஓப்பன் இன்டர்வல் இருக்கிற எல்லா x வேல்யூஸ்க்குமே ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் a, b, ஏக்கும் பிக்கும் பிட்வீனில் இருக்கிற எல்லா x வேல்யூஸ்க்குமே f dash of x என்ன சொல்லியிருக்காங்கன்னா greater than 0. ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் ஃபார் x1, x2 பிலாங்ஸ் டு
ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. இப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bல நம்ம 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். என்ன x1, x2. அது எந்த மாதிரி எடுத்துக்கிற பாருங்க, such that x1 less than x2. நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட்ல இந்த x1 வந்து லோயஸ்டாகவும் x2 வந்து கிரேட்டஸ்டாகவும் எடுத்துக்கிறோம். அதாவது x1 less than x2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா we have f of x1 எப்படி இருக்கும்னா less than f of x2 இருக்கும். f of x1 less than f of x2. அப்போ இங்கே ப்ரூஃப் பண்ணுறது நமக்கு என்ன அப்படின்னா, அதாவது அது வந்து கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் மட்டும் சொன்னதுனால, ஏன்னா இப்போ இங்கே f dash of x 0ன்னு கொடுத்து தான் நம்ம ரோல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, f dash of x greater than 0. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரத்தை அப்ளை பண்ணி இந்த தியரம் ப்ரூஃப் பண்ணுறேன். அப்போ அந்த தியரத்தில் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, f of x வந்து கண்டினியூஸ் எடுத்துக்கிறோம், டிஃபரன்ஷியபிள் எடுத்துட்டு x1 less than x2ன்னு எடுத்து f of x1 less than f of x2ன்னு கொண்டு வர போகிறோம். இதில் மெயின் கண்டிஷன் வந்து f dash of x என்ன அப்படின்னா greater than 0. பாருங்க, if f of x is continuous in closed interval a, b and differentiable in open interval a, b and if f dash of x greater than 0, f dash of x greater than 0 for all x belongs to open interval a, b, then for இப்போ 2 வேல்யூஸ் எடுத்துக்கிற அந்த இன்டர்வலில் பாருங்க a, bக்கு பிட்வீனில் x1 x2 2 வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x1 x less than x2 இருந்தால் f of x1 less than f of x2 ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே எப்படி நம்ம இதை மீன் வேல்யூ தியரம் போடுறோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க, f of x is continuous in closed interval a, b and differentiable in open interval a, b. இப்போ நம்ம லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரத்துக்குரிய அந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா, அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், மீன் வேல்யூ தியரத்தை அப்ளை பண்ணுறோம். நம்ம இதே ரோல்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ரோல்ஸ் தியரம்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் லெக்ராஞ்சிஸ் அப்படிங்கும்போது மீன் வேல்யூ தியரம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாவே அது எதை மீன் பண்ணுன்னா நமக்கு லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரத்தை தான் மீன் பண்ணும். ஓகேவா, புக்கில் பார்த்தீங்கன்னா அதாவது MVT அப்படின்னு மீன் வேல்யூ தியரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி சொன்னாலே அங்கே என்ன மீனிங் நமக்கு, அது லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம். So by the mean value theorem there exists C belongs to open interval x1, x2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா Cங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் அப்ளிகபிள் அப்படின்னாவே என்ன பார்த்தோம், there exists at least one point C belongs to open interval a, bன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அதனால் ஒரு பாயிண்ட் C வந்து belongs to open interval a, b தான். ஆனால் இங்கேயே x1, x2 எடுத்துட்டாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bல என்ன பண்ணுறோம், x1, x2 அப்படிங்கிற 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம அதுக்கு அதாவது a, bக்கு உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் x1, x2 அதை ஒரு இன்டர்வலாக கன்சிடர் பண்ணும்போது அந்த C எங்கே இருக்குன்னா x1க்கு x2க்கு பிட்வீனில் இருக்குது. இப்போ இந்த x1 x2 நமக்கு எங்கே இருக்குது, ஓப்பன் இன்டர்வல் a, b. அப்போ இது எப்படி நமக்கு லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரத்தில் எக்ஸிஸ்ட் ஆகும், f dash of C ஈக்குவல் என்ன பார்த்தோம், f of b மைனஸ் f of a பை b மைனஸ் ஏன்னு பார்ப்போம் இல்லையா. f dash of C ஈக்குவல் என்ன பார்ப்போம், f of b மைனஸ் f of a பை b மைனஸ் a. இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிற இன்டர்வல் a, bக்கு பதிலாக அதுக்குள்ளே வர பாயிண்ட்ஸ் என்ன, x1 x2 அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ f dash of C என்ன வரும், f of b, bங்கிறது நமக்கு இங்கே என்ன x2. அப்போ f of x2 மைனஸ் f of a போடுவோமா, ஏங்கிறது என்ன பாருங்கள் x1. அப்போ f of x2 மைனஸ் f of x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இதுதான் நமக்கு எதோட வேல்யூ பாருங்கள், f dash of C. பாருங்கள் இது கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள், அதனால் நம்ம மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணிக்கிறோம். மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணும்போது Cங்கிற ஒரு பாயிண்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகும் இதில் a, bல. பட் நம்ம இங்கே x1, x2 2 பாயிண்ட்ஸ் கொடுத்ததுனால அதை இன்டர்வலாக கன்சிடர் பண்ணும்போது அந்த C எங்கே இருக்கும், x1க்கும் x2க்கும் பிட்வீனில் இருக்கும். எந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும், f dash of C ஈக்குவல் டு f of x2 மைனஸ் f of x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அப்படிங்கிற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f dash of x greater than 0ன்னு கொடுத்துருக்கா, f dash of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், greater than 0. இப்போ நமக்கு பிட்வீனில் எக்ஸிஸ்ட் ஆகிற பாயிண்ட் என்ன, C. அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், f dash of C greater than 0ன்னு எடுத்துக்கலாமா. பாருங்கள் since இது given, the since f dash of C greater than 0. அப்போ f dash of C இங்கே greater than 0ன்னு கொடுத்தோன்னா என்னவாகும் பாருங்கள் நமக்கு, ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து x1 less than x2. அப்போ f dash of C greater than 0 ஒன்று எடுத்துக்கிறோம். அடுத்து x1 less than x2னா எப்படி வரும், நமக்கு இந்த x1 ரைட் சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும், 0 less than x2 மைனஸ் x1 வருமா, 0 less than x2 minus x1. ஏன் நம்ம இங்கே x1 minus x2 எடுக்காமல் x2 minus x1 எடுக்கிறோம், நமக்கு ஃபார்முலா பாருங்கள் x2 minus x1ங்கிற கண்டிஷன் தான் வருது. அதனால் இந்த ப்ளஸ் x1 ரைட் சைடு வந்துட்டு என்னவாகும், மைனஸ் x1. அப்போ என்ன கிடைக்குங்க, 0 less than x2 minus x1 ஆகுமா, 0 less than x2 minus x1. நம்ம இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும்போது என்னவாகும், அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாறும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் இல்லையா. அப்போ x2 minus x1 என்னவாயிடும், greater than 0 ஆயிடும். இந்த இடத்துல பாருங்கள் எப்படி வருது, f dash of x
greater than 0. So, அப்போ f dash of c greater than 0 and x1 less than x2 அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா x2 minus x1 வரும், அதாவது 0 less than x2 minus x1. அப்போ நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். அப்போ அந்த இன்இக்வாலிட்டி என்ன வந்துடும், x2 minus x1 greater than 0. ஸோ அப்போ f dash of c greater than 0 and x2 minus x1 greater than 0. அப்போ x2 minus x1 greater than 0. அப்போ இது greater than 0 அப்படின்னு போடும்போது f of x2 minus f of x1 greater than 0 கிடைச்சிருமா? பாருங்க, இது பாசிட்டிவ். x2 minus என்ன சொல்லிட்டாங்க, இது பாசிட்டிவ். அப்போ f dash of c நமக்கு என்ன பாசிட்டிவ்ங்கிறது நல்லா கவனி பாருங்க. f dash of c யும் பாசிட்டிவ், x2 minus x1 பாசிட்டிவ். அப்போ எப்போ நமக்கு ஒரு ரெண்டு டேர்ம்ஸை வந்து டிவைட் பண்ணும்போது எப்போ பாசிட்டிவ் கிடைக்கும், ஒன்று ரெண்டு சேம் சைனாக இருக்கணும். அப்போ இது ப்ளஸ்ஸு, ஆன்சர் ப்ளஸ்ஸு, அப்போ கண்டிப்பாக இந்த டேர்ம் என்ன இருக்க முடியும், ப்ளஸ்ஸாக தானே இருக்க முடியும். அப்போ கண்டிப்பாக எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் என்னவாக இருக்கும், கிரேட்டர் தேன் ஜீரோவாக தான் இருக்கும். இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எஃப் டேஸ் ஆஃப் சிங்கிறது பாசிட்டிவ், அதாவது ரைட் சைடு வர ஆன்சர் பாசிட்டிவ், டினாமினேட்டரும் பாசிட்டிவ். நமக்கு இங்கே பாசிட்டிவ் கிடைக்குதுன்னா ஒன்று ரெண்டுமே மைனஸ் பை மைனஸாக இருந்தால் பாசிட்டிவ் கிடைக்கும், இல்லைனா ப்ளஸ் பை ப்ளஸ் வந்தால் தான் என்ன கிடைக்கும், பாசிட்டிவ். அப்போ டினாமினேட்டர் பாசிட்டிவ்னால கண்டிப்பாக நியூமரேட்டர் எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போ என்ன வந்துடும், எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கிரேட்டர் தென் ஜீரோ. பாருங்கள், அப்போ என்ன கிடைக்குது, எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் கிரேட்டர் தென் ஜீரோனா எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்க, வி கன்க்ளூட் தட் வென்னவர் இப்போ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் கிரேட்டர் தென் ஜீரோ என்ன மீனிங் நமக்கு, எக்ஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் டூ. அப்போ எக்ஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் டூவாக இருந்தால் இப்போ இதை பாருங்கள், அப்படியே மைனஸ் எக்ஸ் ஒன் ரைட் சைடு போனால் என்ன வேணும், ப்ளஸ் எக்ஸ் ஒன். அப்போ என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் டூ கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் டூ கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன். அப்போ அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாறும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டூ கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது என்னவாயிடும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. பார்த்துக்கோ இந்த இடத்துல நல்லா, ஏன்னா இந்த இடத்துல சிம்பிள் கான்செப்ட் தான், டைரெக்டாக போட்டிருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பாரு. ஏன்னா இங்கே வந்து நமக்கு என்னென்னா எஃப் டேஸ் ஆஃப் சி பாசிட்டிவ், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் பாசிட்டிவ். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. அப்போ இது என்ன வந்துடும், எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கிரேட்டர் தேன் ஜீரோனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு கிடச்சிடும். ஒன்றும் இல்லை, இது ரைட் சைடு கொண்டு போய் டேர்ம்ஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றினாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா. அப்போ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் கிரேட்டர் தென் ஜீரோட மீனிங் என்ன, எக்ஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் டூ. அப்போ எக்ஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் டூவாக இருந்தால் வி ஹேவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. பார்த்துக்கோங்க, அதாவது இதில் வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, இது மெயின் கண்டிஷன். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். அப்புறம் அந்த ஏ கமா பிக்கு இன்டர்வலில் டூ டேர்ம்ஸ், அதாவது எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூங்கிறது நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஒன் எப்படி இருக்குன்னா லெஸ் தென் எக்ஸ் டூவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ப்ரூஃபு. இது வந்து நம்ம கண்டினியூஸ் டிஃபரன்ஷியல் அப்படிங்கிறனால லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி என்ன சொல்கிறோம், எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இந்த ஃபார்முலா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இந்த ஃபார்முலா படி இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஆட்டோமேட்டிக் என்ன வேடும், பாசிட்டிவ் ஆகிறதுனால எக்ஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் டூனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ அப்படிங்கிறது இதிலேருந்து ப்ரூஃப் பண்ணிடும். ஓகேவா. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரிமார்க்கு. இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோன்னு பார்த்தோமா, இதே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் ரிமார்க்கில் அதான் சொல்லியிருக்காங்க, அந்த ரிமார்க்கை ரைட் பண்ணி காமிக்கிறேன், இங்கே சொல்கிறத கவனி பாருங்க. எஃப் டேஸ் ஆஃப் சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஸ் தேன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஜீரோவாக இருந்தால், இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், கிரேட்டர் தேன் ஜீரோ. சப்போஸ் இந்த இடத்துல இது லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னா என்ன, இந்த எஃப் டேஸ் ஆஃப் சி வந்து நெகட்டிவ். எஃப் டேஸ் ஆஃப் சி என்ன பாருங்கள், நெகட்டிவ். பட் இது சேம் தான், எக்ஸ் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் டூ. அப்போ எக்ஸ் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் டூனா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் கிரேட்டர் தேன் ஜீரோவா. அப்போ டினாமினேட்டர் எப்படி இருக்குது நமக்கு, பாசிட்டிவ். இதில் ஒரு ரிமார்க் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துக்கிறோன்னா லெஸ் தேன் ஜீரோ. பாருங்கள், இதில் நமக்கு என்னென்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் பாருங்க, இது பாசிட்டிவ், அதாவது எஃப் டேஸ் ஆஃப் சி பாசிட்டிவ். இங்கே என்ன எடுத்துக்கிறோம், எஃப் டேஸ் ஆஃப் சி நெகட்டிவ். அப்போ இந்த எஃப் டேஸ் ஆஃப் சி நெகட்டிவ், பட் நமக்கு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன வரும், பாசிட்டிவ். அப்போ ஒரு நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ் வரணும்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் டினாமினேட்டர் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக நியூமரேட்டர் நமக்கு என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா மைனஸ் பை ப்ளஸ் தான் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் கிடைக்கும். அப்போ இந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பாருங்கள். அப்போ இஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னா ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, தென் ஃபார் x1, x2 belongs to closed interval a, b such that பாருங்க x1 less than x2,
x1 less than x2 we have f of x1 less than f of x2. அப்போ இதே மாதிரி தான் அந்த ப்ரூஃபும். இந்த இடத்துல f dash of c மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா less than 0ன்னு எடுத்து போடும்போது இதே சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க, இந்த ரிமார்க் வந்து இதிலிருந்து அப்படியே சொல்கிறது தான். இந்த greater than 0 பதிலாக less than 0 எடுத்து ப்ரூஃப் வந்து இதே மாதிரி சேமாக ப்ரூஃப் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் 7.25 பாருங்கள். Find the values in the interval 1, 2 of the mean value theorem satisfied by the function f of x equal to x minus x square for 1 less than or equal to x less than or equal to 2. பாருங்க, find the values in the interval 1, 2, அதாவது 1க்கும் 2க்கும் பிட்வீனில் மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணுற மீன் வேல்யூ தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேல்யூஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் கண்டிஷன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ரோல்ஸ் தியரத்தில் பார்த்தோம் இல்லையா, ஃபைண்ட் த வேல்யூ இன் சி. அதே மாதிரி தான் நம்ம ரோல்ஸ் தியரத்தில் என்ன பண்ணுவோம், 2 கண்டிஷன் 3 கண்டிஷன் வெரிஃபை பண்ணி கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அந்த 3 கண்டிஷனை செக் பண்ணி அப்புறம் எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. இதுலையும் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, அதே தான், கண்டினியூஸும் டிஃபரன்ஷியபிளும் சாட்டிஸ்ஃபை ஆனாவே நம்ம மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே கிவன் ஃபங்க்ஷன் என்ன பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வல் என்ன பாருங்கள், க்ளோஸ் இன்டர்வல் 1, 2. இங்கே இந்த ஓப்பனை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வல் இந்த இதுக்குள்ளே வேல்யூஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன தான், க்ளோஸ் இன்டர்வல் 1, 2. இப்போ நம்ம இது என்னது, மைனஸை காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ இது ஒரு பாலினாமியல் தானே. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், பாலினாமியல்னாவே கண்டினியூஸாகவும் இருக்கும் டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் continuous on closed interval 1, 2. f of x is continuous on closed interval 1, 2. Second condition பாருங்க, அதே போல f of x is differentiable on open interval 1, 2. அப்போ நமக்கு இங்கே 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, கண்டினியூஸாகவும் இருக்குது டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. அடுத்து இப்போ என்ன பண்ணுறோம், பை மீன் வேல்யூ தியரம். மீன் வேல்யூ தியரத்து படி ஃபார்முலா என்ன, எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. நம்ம இதே ரோல்ஸ் தியரத்தில் என்ன பண்ணுவோம், அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் அது ரோல்ஸு, எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏன்னு எடுத்து போடுறோம். ஓகேவா? இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேணும்ல நமக்கு, அப்போ தானே இதில் எஃப் டேஸ் ஆஃப் சி போட முடியும். அதனால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி எஃப் ஆஃப் பி வேல்யூ எஃப் ஆஃப் ஏ வேல்யூ எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ எஃப் ஆஃப் பி நமக்கு இங்கே பி வேல்யூ என்ன 2. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 2 மைனஸ் 2 ஸ்கொயர். ஸோ அப்போ 2 மைனஸ் 4 வருமா, 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 4. அப்போ 2 மைனஸ் 4, 2 மைனஸ் 4 நமக்கு என்ன வந்துடும், மைனஸ் 2. ஸோ அப்போ எஃப் ஆஃப் பி வேல்யூ என்ன கிடைக்குது, மைனஸ் 2. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ஏ வேணுமா, எஃப் ஆஃப் ஏ இங்கே ஏங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் 1, ஏன்னா இதுதான் ஏ கமா பி. அப்போ எஃப் ஆஃப் ஏ வேல்யூ என்ன 1. இப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. அப்போ என்ன வரும், 1 மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ அப்போ 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 நமக்கு என்ன வேல்யூ 0. ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஏ வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்கள் 0. எஃப் ஆஃப் பி வேல்யூ மைனஸ் 2, எஃப் ஆஃப் ஏ வேல்யூ 0. அடுத்து நமக்கு என்ன வேணும், இங்கே எஃப் டேஸ் ஆஃப் சி வேணும் இல்லையா. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அது எக்ஸை நம்ம சின்னு ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் சி கிடச்சிருமா. இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் போடுங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் போடுங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் தெரியும் எக்ஸ் பவர் என் ஃபார்ம் என்ன வந்துடும், n இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 என்ன வந்துடும் 2x. இப்போ 1 மைனஸ் 2x நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் சி தானே வேணும். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சி போடுங்க. அப்படின்னா ஒரு எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 1 மைனஸ் 2c. ஸோ அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி என்ன கிடைக்குது, 1 மைனஸ் 2c. இப்போ இந்த எஃப் ஆஃப் பி, எஃப் ஆஃப் ஏ, எஃப் டேஸ் ஆஃப் சி அண்ட் ஏபி இதெல்லாம் கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் பாருங்க, ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் எஃப் டேஸ் ஆஃப் சி என்ன 1 மைனஸ் 2c ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி என்ன பாருங்கள் மைனஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் ஏ என்ன 0. இப்போ மைனஸ் 2 மைனஸ் 0 டிவைடட் பை பி மைனஸ் ஏவா, நமக்கு பி என்ன 2, ஏ என்ன 1. அப்போ 2 மைனஸ் 1 வருமா, 2 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 0 என்ன வந்துடும் மைனஸ் 2, 2 மைனஸ் 1 என்ன 1. அப்போ மைனஸ் 2 பை 1ன்னு கிடைக்கும். மைனஸ் 2 பை 1ங்கிறது நமக்கு என்ன மைனஸ் 2. இது எதுக்கு ஈக்குவல் பாருங்கள், 1 மைனஸ் 2c
ஈக்குவல் டு -2. இப்போ -2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. -2c ரைட் சைடு கொண்டு போயிரு. அப்போ என்ன வரும் 1 + 2 ஈக்குவல் டு 2cன்னு கிடைக்குமா? 1 + 2 ஈக்குவல் டு 2c. ஸோ இப்போ 2c ஈக்குவல் டு 1 + 2 என்ன கிடச்சிரும் 3. ஸோ இப்போ 2c ஈக்குவல் டு 3. சியோட வேல்யூ என்ன கிடச்சிரும் பாருங்க. c இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 ரைட் சைடு வரும்போது டிவிஷன் ஆயிருமா? அப்போ c ஈக்குவல் டு 3/2. 3/2 அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும் 1.5. இப்போ 1.5ங்கிறது எங்கே இருக்கும்? 1க்கும் 2க்கும் பிட்வீனில் வரும். 1க்கும் 2க்கும் பிட்வீனில் 1.5ங்கிறது வரும் இல்லையா? அப்போ c ஈக்குவல் டு 3/2 பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் 1/2. 1, 2. c ஈக்குவல் டு 3/2ங்கிறது நமக்கு என்ன வந்துரும் பாருங்க 1, 2ன்னு கிடச்சிருமா?